முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக ஏற்கனவே ஒரு அண்மை தகவல் கிடைத்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுகவில் இணையப் போவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சராக 3 முறை இருந்தவரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் 3 முறை பல்வேறு காலகட்டங்களில் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதிமுகவினுடைய உயரிய பதவியா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு நிகராக ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியில் அவர் இருந்திருக்கிறார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட மோதலின் காரணமாக அதிமுக ஆட்சி முடிவுற்ற பிறகு நடைபெற்ற மோதலின் காரணமாக இருவேருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன. அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலராக ஆக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராகவும் இவர் துணை பொதுச் செயலரும் ஆக வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். அதை ஓபிஎஸ் ஒற்றுக்கொள்ளவில்லை. இங்குதான் பிரச்சனை ஆரம்பித்தது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடந்தது பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவான விஷயமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுச்செயலாளர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். அதற்கு ஓபிஎஸ் விரும்பவில்லை. அப்போதே அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியும் வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அதை அவர் முழுமையாக நிராகரித்து கடுமையாக கோபம் கொண்டார். அப்போதுதான் அதிமுக சார்பில் பொதுக்குழு கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு முன்னதாக நடந்த பொதுக்குழுவின் போது ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் கிட்டத்தட்ட நீதிமன்றம் சென்று அவர் தீர்ப்பு வாங்கி நாங்கள் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று அந்த வழக்கின் அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கலந்து கொண்டார். அங்கு பாதியிலே அவர் வெளியேற்றப்பட்டார். கடுமையாக விமர்சனங்களும் திட்டியும் கேவலமாக பேசியும் அவரை வெளியேற்றப்பட்டார். இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர் அடுத்த பொதுக்குழுவிற்கு தயாராகும் முன்னே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அவர் அதிமுக அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது ஒரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுக்குழு வானகரத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் அதிமுகவிற்கு வந்தார். அங்கு நடந்த ஒரு வன்முறை ஆட்டம், அதே போல அங்கு நடந்த ஒரு அசம்பாவிதங்கள் அடிப்படையில் ஓபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு பேர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து நீக்கப்பட்டார் ஓபிஎஸ். அப்போதிலிருந்து இப்போது வரை அவர் அதிமுகவில் முழுமையாக நீக்கப்பட்டார். மேலும் அப்போது கூட தொடர்ச்சியாக அவர் அதிமுகவில் கொடியணிந்த காரிலும் அவர் அதிமுகவினுடைய வண்ணங்கள் பொருத்திய வேட்டியும் கட்டியிருந்தார். அதையும் நீதிமன்றத்திற்கு சென்று கட்சிக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர் எங்களுடைய கட்சி கொடியை பயன்படுத்துகிறார், எங்களுடைய கட்சியினுடைய கரை வேட்டியை பயன்படுத்துகிறார் என்று நீதிமன்றத்தில் சென்று அதற்கும் தடையாணை வாங்கினார்கள் அதிமுகவினர். இந்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியை பெரிய அளவு நம்பிக்கொண்டிருந்தார். பிஜேபி தனக்கான பதவியை அதிமுகவிலிருந்து வாங்கி கொடுவார்கள் என்று பிஜேபியுடன் இணைந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் 2ஆம் இடம் பெற்றார். பல சந்தர்ப்பங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் 2024 அவர் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனி சின்னமான மாம்பழம் சின்னத்தில் நின்றால் முதன்முறையாக அவர் ஒரு தனி சின்னத்தில் சுயேட்சை சின்னமாக மாம்பழ சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்றார். இந்நிலையில் அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி பக்கபலமாக இருக்கும், அதாவது அவருக்கு அதிமுகவை மீட்டு கொண்டு கொடுப்பார்கள் என்று அவர் பெரிதும் நம்பினார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பிஜேபி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி மனிதரான ஓபிஎஸ் என்ற இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகவிற்கு தேவைப்பட்டார். இந்நிலையில் ஓபிஎஸ்ஐ பாஜக பெரிய அளவிற்கு கண்டுகொள்ளவில்லை. இதனால் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக முயற்சி வந்தார். அது மட்டுமல்ல, அமித்ஷா மோடி போன்றவர்களையும் சந்திக்க முயற்சித்தார். ஆனால் அந்த சந்திப்புக்கு அனுமதியும் கிடைக்கவில்லை. அப்படியே சந்தித்தாலும் இது குறித்து பேசுவதற்கும் அவர் அனுமதிக்கப்படவில்லை. எனவே தனித்த அரசியலில் தனித்து விடப்பட்டார். அவருடைய ஆதரவாளராக இருக்க அண்ணாமலை கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ இணைத்து விடலாம் என்று பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பிஜேபி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி மனிதரான ஓபிஎஸ் என்ற இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகவிற்கு தேவைப்பட்டார். இந்நிலையில் ஓபிஎஸ்ஐ பாஜக பெரிய அளவிற்கு கண்டுகொள்ளவில்லை. இதனால் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக முயற்சி வந்தார்.
அது மட்டுமல்ல, அமித்ஷா, மோடி போன்றவர்களையும் சந்திக்க முயற்சித்தார். ஆனால் அந்த சந்திப்புக்கு அனுமதியும் கிடைக்கவில்லை. அப்படியே சந்தித்தாலும் இது குறித்து பேசுவதற்கும் அவர் அனுமதிக்கப்படவில்லை. எனவே தனித்த அரசியலில் தனித்து விடப்பட்டார். அவருடைய ஆதரவாளராக இருக்க அண்ணாமலை கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ இணைத்து விடலாம் என்று பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அதில் எதுவும் பலனளிக்கவில்லை. ஓபிஎஸ் பெரிய அளவிற்கு பாஜகவை நம்பி கொண்டிருந்தார். நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு ஓபிஎஸ்ஐ நயினார் நாகேந்திரன் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்த தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவரை நயினார் நாகேந்திரன் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனக்கு போட்டியாகவும் வந்து விடுவார் என்ற அடிப்படையிலே, ஒரே சமூகம் என்ற அடிப்படையிலும் அவர் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அண்ணாமலை அவ்வப்போது ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை அந்த கூட்டணியை கட்டமைத்தது பெரும் பங்கு அண்ணாமலையிடம் இருந்தது. இந்நிலையில் ஓபிஎஸ் கடும் விரக்தியில் உள்ளானார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பிஜேபி இணைந்த பிறகு அவருக்கான வாய்ப்புகளும் அவருக்கான வெற்றிடமும் கிடைக்கவில்லை. அதே போல வெற்றிடம்தான் கிடைத்தது, அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எத்தனையோ முறை பிஜேபி தலைவர்களை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் எதுவும் பிஜேபி தலைவர்கள் செவிசாய்க்கவில்லை. அதன் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலில் தனித்து விடப்பட்டார். இந்நிலையில் அவர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சிகளுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வந்தது. ஒரு பக்கம் பாஜகவுடைய அவர் இணைந்து விடுவார். பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓபிஎஸ்க்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். எனவே பாஜகவில் அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அவ்வப்போது கூட அதிமுகவில் தன்னை இணைப்பது ஒன்றுதான் தீர்வு, அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். அது மட்டுமல்ல, கடைசியாக நடந்த அந்த கூட்டத்தில் கூட அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்று அவர் அழைத்திருந்தார். அதற்கு முன்னதாக அவருடைய பெயரை சொல்லவே வெட்கப்படுகிறேன் என்று சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் இபிஎஸ் என்று அழைத்தார். அப்போது கூட அவருக்கு வெளிப்படையாகவே கோரிக்கை வைத்தார். மீண்டும் அழைப்பு இருந்தால் அதிமுகவில் இணைந்து பணியாற்ற தயார் என்று பொது மேடையிலே அவர் அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த அழைப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக புறக்கணித்தார். அரசியல் வழியின்றி தற்போது அவர் திமுகவில் இணைய இருக்கிறார்.